வாஞ்சா கல்பத்தர்பசிய கிருபா சிந்துப்பியே வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவிப்பியோ நமோ நமக. ஓம் அஜானதிமிராந்தட்சிய ஞானாந்தன சலகயா சாக்ஷுரோன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகா யோகினி யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. இன்றைய சிறுகாலை வந்துன்னை சேவித்துன் பொற்றா மறையடியை போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு பகவானை கூப்பிட்டு, நான் உன்னை இந்த சின்னஞ்சிறு உதய நேரத்தில் காலை பொழுதில் இந்த தன்னன குளிர்ந்த உன் திருமுக மண்டலத்தில் நான் விழித்ததுக்கு அப்புறம் நீ என்ன எம்மேல் விழியாவோ எங்கள் சாபம் இழிந்து அப்படின்னு சொன்ன மாதிரி நான் உன் முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு உன்னுடைய கண்கள் திறந்து அது முதல் பார்வையா என் மேலே விழியணும். எனக்குன்னு இனி எதிர்காலத்தில் கூட வரக்கூடிய சாபங்கள்லாம் அழியணும். அதுக்காகத்தான் நான் இந்த சின்னஞ்சிறு காலையில் வந்து உன் முன்னால் நிற்கிறேன். உன்னை நான் போற்றுகின்றேன். அதற்கான பொருள் இதுதான், வேறு எந்த பொருளும் இல்லை. நான் உன் தாசனாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்கணும், எந்த யுகத்திலையும் இருக்கணும், எந்த நேரத்துலையும் இருக்கணும், எந்த இடத்துலையும் இருக்கணும். நீ என்ன அவதாரம் பண்ணினாலும் நான் உன்னுடைய பார்வைக்கு முன்பாகவே இருக்க வேண்டும். ஜெகநாத சுவாமி நயனபதகாமி. இதை தவிர நான் வேறு எதுவும் கேட்கல. இதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். இதுதான் நான் உன்னை போற்றி வணங்கக்கூடியதற்கான பொருள் என்னன்னா இதுதான், இதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு பகவான்கிட்ட எல்லா ஆச்சாரியர்களும் வேதங்களும் நியாய சாஸ்திரங்களும் மனிதர்களும் தேவர்களும் மற்ற புழு பூச்சியிலிருந்து விலங்கினங்கள் வரைக்கும் எல்லா ஜீவர்களும் தங்கள் நிலை எதுவாக இருந்தாலும் தங்கள் வாழும் விதம் உடலுக்கேற்றபடி ஒரு வாழும் விதத்தை நான் அனுபவித்தாலும், அந்த வாழ்கிற விதத்துக்கு நான் விரும்புகிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் பெற்று வாழ்ந்தாலும் எல்லாமே எனக்கு என்னோட செயல்களால் விளைந்த சாபம். சாபம்னா என்ன? சாபம்னா பெரியவர்களுடைய வாக்கு. அந்த பெரியவர்களுடைய வாக்குங்கிறது எப்படி இருக்கும்? அவங்க நம்மளை சபிச்சிட்டாங்க. எப்படி சபிச்சாங்க? அருளோடு சபிச்சிட்டாங்க. சாபத்தில் என்ன அருள் வேண்டி கிடக்குது? ஏன்னா அவங்களுக்கு அருளை வழங்குறதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. நீ விஷஜந்துவாக கடவாய் அப்படின்னு ஒருத்தர் நம்மளை சபிச்சிட்டாரு என்னை அப்படின்னா, நீ உற்றார் உறவினர்கள்ட்ட இருந்து விலகி இருந்து தனிமையில் உன்னுடைய நாதியற்ற நிலையை அனுபவிச்சு துயரப்பட கடவது அப்படின்னு ஒரு பெரியவங்க சபிச்சிட்டாங்க அப்படின்னா அது சாபம் மாதிரி தான். ஆனால் உண்மையில் அது அருள். எப்படி அருள் அப்படின்னா, நான் என்னோட இருக்கிறவங்கள மதிக்க தெரியாம என்னுடைய மனம் போன போக்கில் அவங்களுக்கான மரியாதையை என் விருப்பப்படி மரியாதையை வழங்கி, என்னுடைய விருப்பப்படி அவங்களுக்கு வேண்டிய சௌகரியத்தை செஞ்சு, என் விருப்பப்படி அவங்களுடைய சௌகரியத்தை அவங்களோட சேர்ந்து அவங்களையும் சேர்த்தே நான் அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க எல்லாருடைய மன வருத்தமும் வெறுப்பும் விரக்தியும் அவங்க சுதந்திரமற்ற தன்மையும் எங்கேயோ ஒரு இடத்துல இறைவன்கிட்ட முறையிட்டு அந்த இறைவனின் ஏற்பாடினால காலதேவனால் யாராவது ஒரு பெரியவங்க கிட்ட இதே அபவாதத்தை உறவினர்கள்ட்ட நாம் பண்ணின அந்த அபராதத்தை அந்த பெரியவர்கிட்ட அதே அலட்சியத்தில் ஒரு வார்த்தை கூட்டி குறைச்சி சத்தமா கடுமையா, என்ன இங்கே வந்திருக்க, ஏன் வரக்கூடாதா, அப்படியா அப்படின்னு அவங்க சமைச்சிட்டாங்க.
என்ன இங்கே வந்திருக்கேன்னா தங்களை பார்க்கத்தான் வந்தேன், இல்லை தற்செயலாக வந்தேன், ஏன் வந்தேன்னு எனக்கே தெரில, நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை சேவிக்க கிடைக்கிறது காலம் எனக்கு தந்த பரிசு. இப்படி ஏதாவது அன்பா பண்பா மரியாதையாக எதிர்பாராத விதமாக அவங்க பார்வையில் நான் பட்டுட்டேன், எனக்கு இன்றைக்கி நல்ல அதிர்ஷ்டம்தான் அப்படின்னெல்லாம் சொல்கிறதுக்கு புத்தி வேணும், நல்ல குணம் வேணும். யாரையாவது அனுபவித்து ஏதாவது ஒரு தவறான மனோபாவத்தில் நம்மளை நாமளே என்ன போக்க வளர்த்து வச்சுருந்தோம்னா பெரியவங்ககிட்ட மரியாதையாக பதில் சொல்ல மாட்டோம். என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்டால் அவர் ஏன் வந்தேன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னு உடனே கோபம் வந்து, ஏன் வரக்கூடாதா, வந்து அவங்கள பார்க்க தான். அப்படிலாம் பொய்யா பேசுறதுக்கான ஆணவம் அகங்காரம் எப்படி வந்துச்சு? முந்தைய வாழ்க்கையின் மனோபாவம், அதில் நாம் மற்றவர்களை கையாண்ட விதம், அவங்களுடைய வெறுப்பு சலிப்பும் நம்ம மேலே விழுந்த விதம், இதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருது. அப்போ என்னாகும்? பணிவின்மைங்கிறதோட விளைவு எவ்வளோ பெரிய விளைவாயிரும். பல ஜென்மங்களுக்கு உறவினர்களாலேயும் அரசு அதிகாரிகளாலேயும் காலத்தினாலேயும் உடற்புலன்களாலேயும் கிடைக்காம கிடைச்சதை அனுபவிக்க முடியாமல், அனுபவிச்சதுக்கு விலையும் தர முடியாமல் கடனாகி சிக்கல் மேலே சிக்கல் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். சாதாரண சின்ன படிவில்லாத முரட்டுத்தனமான மூர்க்கத்தனமான ஒரு வார்த்தை, இதை நீ தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு அவங்க சபிச்சாங்கன்னா அது தண்டனை தானே, அது எப்படி அருளாகும்? அருள் தான் உண்மையில். ஏன்னா உன்னுடைய ஆணவத்தை அதோடு அந்த பெரியவங்க நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆணவம் வளர்றதுக்கு வழியே இல்லை. ஐயோ நான் துன்பப்படுறேன்னு கதறதுக்கு தான் நேரம் இருக்குது, ஆணவம் வளராது. கதறது நல்லது தானே. ஏன்? நமக்கு வேண்டிய எனக்குன்னு இறைவனால் வழங்கப்பட்ட அத்தனையும் என்னுடையது, என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரியது. அது என் மேலே அன்பு வச்சு தான் பகவான் அனுப்பினதுனால அந்த சக்திகள், அந்த ஆற்றல், அந்த உறவுகள், அந்த செல்வங்கள் எல்லாமே என் மேலே பிரியமாக என்னை வந்து சேர்ந்துருக்கு, என் பாக்கெட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குது. அந்த பணம் என்னது? பகவான் கொடுத்தது. நான் அது மேலே பாசம் வச்சுருக்கிறத விட ஒருபடி அதிகமாகவே அந்த பணம் என் மேலே பாசம் வச்சுருக்குது. பணம்னா நான் துட்டை மட்டும் சொல்லலை, நமக்கு இங்கே எதிர்மறை இல்லாத இன்பத்தை வழங்கக்கூடிய அத்தனை ஒரு சொல்லு கூட பணம் தான். இன்னைக்கு பொருளாதாரத்தை பற்றி சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேனே தவிர உண்மையில் பணம்ங்கிறது மட்டும் கிடையாது. ஆரோக்கியம், அன்பு, ஒரு கருணையான ஒரு பார்வை, இதமான பார்வை. சில சமயம் அதிகாரிகள், மேலதிகாரி நமக்கு யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம சில தவறுகளை பாராமல் கூட திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும். அது கூட நமக்கு வழங்கின கருணை தான். இதெல்லாம் இந்த பணிவுனால் கிடைச்சது. யார்கிட்ட பணிஞ்ச நீ? யார்கிட்டையும் பணிய வேண்டாம், இறைவன்கிட்ட மட்டும் பணிஞ்சுக்கோ. பெரிய இறைவன்கிட்ட தொண்டு செய்கிற பக்தர்கள்ட்ட மட்டும் பணிஞ்சுக்கோ. மற்றதெல்லாம் உனக்கு தானாகவே பணியும். செல்வமோ ஆரோக்கியமோ, உனக்கு கீழே இருக்கிற உன்னுடைய அன்புக்குரிய உன்னால் பராமரிக்கப்படக்கூடியவர்களோ, உன்னுடைய வேலைக்காரர்களோ எல்லாருமே உங்கள்கிட்ட தாராளமாக பணிவாங்க. அரசாங்கமே பணியும். அப்போது நாம் முழுமுதற் கடவுளுக்கு பணியணும். அவர் திருமுக மண்டலத்துக்கு முன்னால் நம்ம போய் நிற்கிறோம். நம்ம பார்வை தான் அவர் மேலே படுது. அவர் இன்னும் எழுந்திருக்கலை, நாம் தான் எழுப்புகிறோம். என்ன சொல்லி எழுப்புகிறோம்? கதிரவன் குண திசை சிகரம் வந்து அணைந்தான் அப்படின்னு எழுப்புகிறோம். உண்மையா அது? கதிரவன் நல்ல அந்த கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய சிகரத்தை கடந்து வந்து அணைந்து வருகிறான் அப்படின்னா அது எங்கள் ஊரில் மலையே இல்லையே, நான் என்ன செய்யறது? அப்போ நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தமா? இல்லை, முன்னோர்கள் அப்படி எழுப்புனாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளையும் கடந்து, அத்தனை நீர்நிலைகளையும் கடந்து நீ சயனம் பண்ணியிருக்கிற அந்த இடத்துக்கு கதிரவன் வருகின்றான். எழுந்திருச்சு. அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேன். அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் ஓடி வந்து உன் முன்னால் வந்து நின்றுட்டேன். உன்னை இழப்பண்றதுக்கு தான் வந்தேன். ஏன்னா கதிரவன் வரும்போது அவனுக்கு ஆதார சக்தியான நீ அவனை அருள் கடாட்சிக்கணும். எதுக்காக? எனக்காக.
ஏன்னா அவனுடைய வெளிச்சத்தில் தான் நான் வாழ முடியும், அவனுடைய வெளிச்சத்தில் தான் நான் அமைதி அடைய முடியும். அதனால நீ எழுந்து முதல்ல அவனை கடாட்சித்து பாரு. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், உன் அருளை தேடித்தான் வந்தேன். உன்னை போற்றுறதுக்கான பொருளே நீ எங்கள் மேலே இருக்கக்கூடிய சாபத்தை அழிக்கிறதுக்கு என்னை பார்க்கறதுக்கு தான். நான் ஒரு பணிவில்லாத ஒரு இழி செயலான ஒரு வாழ்க்கையை செயலை செஞ்சு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியான சாபத்திலேருந்து என்னை நீ உன் பார்வை பட்டாலே எனக்கு சரியாக போகும். அதுக்கு முன்னால் உன் பார்வை கதிரவன் மேலே படட்டும் அப்படின்னு இலை பண்ணுறதுக்கு தான் ஓடி வந்தேன். எல்லா செயலுக்கும் பின்னாலேயும் பகவானுக்கு செய்கிற ஒரு தொண்டு, அவருக்கு இலை பண்ணுறது, அவரை ஸ்நானம் பண்ண வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, உடுத்தி அழகு பார்க்கறது, அலங்காரம் பண்ணி அழகு பார்க்கறது, அவர் வெளியில் வரணும்னா புறப்பாடு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சுற்றி காட்டுறது, அவருக்கு எல்லாருக்கும் நீ அருள் வழங்கு அப்படின்னு அவர்கிட்ட போகிறது, இது எல்லாமே நம்ம வாழ்க்கை முறையில் செயல்களாக இருந்ததுன்னா, இறைவனுக்கு தொண்டுங்கிற அந்த செயல்களாக இருந்ததுன்னா, தெரியாத மக்களுக்கு இறைவனை பற்றிய விஷயங்களை, அவருடைய அன்பை, ஆதரவை, அவருடைய லீலைகளை குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கறதுனால, அந்த பேசுறதுனால, நாமன்னு நினைக்கிறதுனால, அந்த தியானத்தினால எல்லா ஐஸ்வர்யத்தையும் எல்லா நன்மையும் பெறுறதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே, அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா அந்த பணிவு அப்படிங்கிற அந்த பாசம். அது மட்டும் இருந்துச்சுன்னா அவரை நீ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் போதும், நீ இறங்கு, சமத்தை அங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அம்மா உரலில் கட்டி போட்டதாக இருந்தாலும் சரி, அதுவும் அவகிட்ட இருந்த அந்த பணிவோட விளைவு தான் அந்த கட்டி போட்ட செயலும் கூட. ஆக பணிவு தராத பக்தியை வேறு எந்த செயலுமே தராது. பணிவு தந்த பக்தி பகவான்கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துரும். அப்புறம் உனக்கு சாபமும் கிடையாது, தண்டனையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு துயரத்துக்கான காரணம் கிடையாது, தனிமையும் கிடையாது, வெறுமையும் கிடையாது, சூன்யமும் கிடையாது. கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாயின்னு கூடியிருந்து அன்பாக இருக்கலாம். இங்கே பணிவோட ஆஞ்சநேயர் கடலில் பறந்து வந்தார், அந்த மைனாக பருவத்தினுடைய உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்து அந்த நாகமாதா என் வாய்க்குள்ள புகுந்து தான் நீ புகுந்தே ஆகணும்னு சொன்னதுக்கு, அதையும் சுலபமா அவ வாய்க்குள்ள புகுந்து வெளியில வந்துட்டு, உன் தீர்மானம் நிறைவேறிவிட்டது தாயே, உன் வாய்க்குள் நான் பிரவேசித்து ஆகிவிட்டது, இனி உனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று ஹனுமான் சிரித்து கொண்டே சொன்னான். அதை கேட்ட நாகமாதாவும், உன் காரியம் வெற்றியுடன் முடியும், தேவர்கள் உன்னை சோதிக்கவே இந்த வடிவத்தை எடுத்து இதை செய்ய சொல்லி நானும் செய்தேன், நீ போகும் ராமகாரியம் நிச்சயமாக வெற்றி வரும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினாள். என்ன ஒரு பாசம்! தேவர்களுக்கும் அதே. இந்த சோதனையுடன் ஹனுமனுடைய கஷ்டம் தீர்ந்து விடவில்லை. சோதனையே அடுத்த ஒரு கஷ்டத்துக்கு முன்னேற்பாட நம்மளை தயாரிக்கிறதுக்கு தானே சோதனை. ஆகாய மார்க்கமாக மிக வேகமாக சென்று கொண்டிருந்த போது காரணம் ஏதும் தெரியாமல் தன் வேகம் தடைபட்டு எதிர்காற்றில் சிக்கிய கப்பல் போல் செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டார். ஏதோ பெரும் சக்தி தன்னை பிடித்து கொண்டிருப்பதாக உணர்ந்தார். 4 பக்கமும் மேலும் கீழும் பார்த்தார். அப்போது காரணத்தை கண்டான். கடலில் ஒரு பெரும் பூதத்தை கண்டான். அது வானர வீரனுடைய நிழலை பிடித்து இழுத்தது. அதன் மூலம் அவனுடைய வேகத்தை தடுத்தது. அவனை இழுத்து கொண்டு இருந்ததை கண்டான். உனக்காகவே காத்திருக்கின்றேன், வா, எனக்கு பொறுக்க முடியாத பசி என்று சொல்லி அந்த நிழல் பிடி பூதம் தன் வாயை பெரும் குகை போல் திறந்தது. உடனே ஹனுமன் அந்த அரக்கியின் வாய்க்குள் புகுந்து உள்ளே தன் நகங்களால் அவளுடைய உயிர்நிலைகளை கிழித்து கொண்டு வெளியே வந்து விட்டான். பூதம் உயிரிழந்து கடலில் மூழ்கிற்று. கிரகணம் தீர்ந்த சந்திரன் போல் ஹனுமன் வேகமாக கிளம்பி சென்றான். இப்படி பல சோதனைகளை தாண்டி தன் நுட்பமான அறிவு, தைரியம், பலம், திறமை இவற்றை கொண்டு வெற்றியுடன் கடலை தாண்டி பறந்து வாளையும் தன்னையும் நிறைந்து விளங்கிய இலங்கை கரைக்கு அருகே வந்துவிட்டான்.
இலங்கை தீவின் கடற்கரை சோலைகளையும் மலைகளையும் ஆறுகள் கடலில் பெறும் இடங்களையும் வனங்களையும் கண்டான். ராவணனுடைய தேசத்தில் வளத்தையும் அமராவதி நகரத்துக்கு சமமான அழகையும் ஹனுமன் கண்டார். போக வேண்டிய இடம் வந்து சேர்ந்து விட்டேன். இனி அரக்கர்களுக்கு நான் யார், எத்தகையவன் என்பது தெரியாதபடி சீதை இருக்கும் இடத்தை தேட வேண்டும் என்று யோசித்து தன் விஸ்வரூபத்தை சுருக்கி கொண்டு சாதாரண வடிவத்தோடு ஹனுமன் இலங்கையில் ஒரு மலை மேல் இறங்கினான். இலங்கையில் ஹனுமான் இறங்கினான். மிக உற்சாகமாகவும் மகிழ்ச்சி கொண்டவனாகவும் இறங்கினான். பிறகு நிதானமாக யோசித்தார். கடலை தாண்டி விட்டேன், உண்மைதான். ஆயினும் அதனால் வேலை முடிந்து போகவில்லை. திரிகூட மலை மேல் ராவணனுடைய பெரிய நகரம் ஆகாயத்தில் தொங்குவது போல் காணப்படுகிறது. ஆகா, எத்தனை அழகு, எவ்வளவு செல்வம், எவ்வளவு ஆயுத காவல்! அமராவதி போகவதி நகரங்களுக்கு சமமான நகரமும் கோட்டையுமாக இருக்கின்றது. வனங்களின் வனப்பு, மாளிகைகளின் அழகு, மதிர்ச்சுவர்கள், கால இயந்திரங்கள், அகழிகள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது. இந்த ராவணனை எவ்வாறு எதிர்த்து ஜெயிப்பேன்? நாம் தாண்டிய கடலை நம்முடைய சேனை எவ்வாறு தாண்டி வர முடியும்? தாண்டி வந்தாலும் இந்த கோட்டையை எப்படி தாக்கி வெற்றியடைவோம்? ஆயுதபாணிகளாக நிற்கும் அரக்கர்களால் காக்கப்படும் இந்த நகரத்தை சாமபேத தான யுத்தம் எதனாலும் தகர்க்க முடியாது போல் இருக்கிறதே. ஆயினும் சீதை உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்பதை முதலில் காண வேண்டும். பிறகே மற்ற யோசனை எல்லாம். ராவணனால் காக்கப்படும் இந்த நகரத்தினுள் நான் எவ்வாறு எப்போது பிரவேசித்தால் நலம்? ஓரிடம் விடாமல் தேடினால் அல்லவா சீதையை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியும். யோசனை செய்யாமல் தவறான முறையில் நான் ஏதேனும் இப்போது செய்துவிட்டேனானால் முதல் பிழை முற்றும் பிழையாகி போய்விடுமே. ராமகாரியம் என்னால் கெட்டுப்போவதா? பகலில் பிரவேசித்தால் இந்த அரக்கர்கள் எளிதில் என்னை கண்டுகொள்ளுவார்கள். இரவிலே தான் நகரத்துக்குள் புக வேண்டும். எந்த உருவத்தை எடுத்து நான் பிரவேசிக்கலாம்? அரக்கர்கள் என்னை கண்டு சந்தேகப்படாத மிகச்சிறிய உருவம் எடுத்து செல்ல வேண்டும். இவ்வாறு யோசித்து ஒரு பூனை அளவான சிறு குரங்கு உருவம் எடுத்து கொண்டான். நகரத்துக்குள்ளும் மாட மாளிகை ஓவனம் முதலியம் என்று தீர்மானித்த உடனே வாயுபுத்திரன் தன் இயற்கை உருவத்தை சுருக்கி கொண்டான். பிரம்மாண்டமான பெரிய வடிவாகிய கடலை தாண்டிய ஹனுமான் ஒரு சிறு குரங்கானதை யாரும் கண்டிருந்தால் மிகவும் வியப்பாக ஆகியிருக்கும். இப்படி ஆஞ்சநேயன் சிறு குரங்கு உருவம் எடுத்த சமயம் சூரியன் அஸ்தமித்து விட்டான். ஹனுமன் கோட்டை வாயில் நோக்கி சென்றான். அச்சமயத்தில் சந்திரன் தோன்றி எங்கும் நிலவு ஒளி நிறைந்து பொழிந்தது. தேடும் வேலைக்கு சகாயமாக சந்திரன் தோன்றி இருக்கின்றான் என்று எண்ணிய ஹனுமான் உற்சாகத்தோடு சென்றான். மதிலால் காக்கப்பட்ட ராவணனுடைய நகரத்தின் அழகும் செல்வமும் போகமும் தூரத்தில் இருந்து பார்க்கும் போதே ஹனுமன் மிகவும் வியந்தான். வீதிகள், மாளிகைகள், தோரணங்கள், அலங்காரங்கள், கொடிகள் எல்லாம் பொன் வெள்ளி ரத்னமயமாக ஜொலித்தன. சமுத்திர காற்று சுகமாக வீசிக்கொண்டிருந்தது. இந்திரனுடைய அமராவதியும் குபேரனுடைய அழகாபுரியும் போல் ராவணனுடைய நகரம் ஐஸ்வர்யத்தின் உச்சியை அடைந்திருந்ததை கண்டான். வியப்பு ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் இவ்வளவு பலமாக காக்கப்பட்டு ஐஸ்வர்யம் நிறைந்த இந்த கோட்டையையும் நகரத்தையும் இதை பரிபாலித்து வரும் அரக்கர்களையும் எவ்வாறு வெல்வது என்கின்ற கவலை ஒரு பக்கம் ராமதூதனுக்கு ஏற்பட்டது. இப்படி வியந்தும் கவலை கொண்டும் பார்த்து கொண்டே சென்றபோது அந்த நகரத்து அதிதேவதை பயங்கர வடிவத்துடன் ஹனுமானுக்கு எதிரில் நின்று, யார் நீ குரங்கே? இங்கே எவ்வாறு வந்தாய்? ஏன் வந்தாய்? உண்மையை சொல் என்று அதட்டி கேட்டாள். நான் குரங்குதான். இந்த அழகிய நகரத்தை பார்த்து போக வந்திருக்கின்றேன். எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு என் ஆசையை தீர்த்து கொண்டு திரும்பி போய்விடுவேன் என்றார் ஹனுமான். லங்கா தேவதை கோபம் கொண்டு, குரங்கே என்று ஹனுமானை ஓர் அறைந்தாள். ஹனுமானும் தனது இடது கையால் லங்கா தேவியை ஒரு குத்தினான். கோர வடிவம் கொண்ட தேவதை அந்த குத்தை தாங்க முடியாமல் கீழே சுருண்டு விழுந்தாள். விழுந்த லங்கா தேவதை எழுந்து, ஒரு வானரத்தால் அடிபட்டு எந்த நாளில் தோற்று கீழே நான் விழுவேனோ
அன்று இந்த நகரத்துக்கு முடிவு என்கின்ற வாக்கு உண்மையானதாகிவிட்டது போல் இருக்கிறது. ராவணனுடைய பிழைகள் முற்றி போயிற்று. இனி இலங்கை அழிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. தேவர்கள் சொன்னது நிறைவேறப் போகிறது என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிவிட்டால் அநேக சாபங்களால் நிறைந்த இந்த இலங்கா நகரத்தை உன் விருப்பம் போல் தண்டிப்பாயாக என்று ஆசீர்வதித்து விட்டு விலகி சென்றாள். லங்கா தேவதை ராவணனுக்கு கீழ்ப்படிந்த ஆள் அல்ல. அந்த நகரத்தின் விதியே அந்த சொரூபம். குரங்காகிய ஹனுமான் மதிலேறி உள்ளே குதித்து பிரவேசித்தான். விரோதிகளுடைய கோட்டைக்குள் சாதாரண வாயில் வழியாக செல்லலாகாது, வழியில்லாத வழியில் செல்ல வேண்டும் என்பது யுத்த நீதி சாஸ்திரம். அரக்கர்கள் அழிய வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு ஹனுமன் லங்கா நகரத்துக்குள் இடது காலை முன்வைத்து பிரவேசித்தான். இடது காலால் இலங்கையின் வாயிலே ஒரு மிதி தாண்டி உள்ளே போகிறார். அதனுடைய சிறப்புகள் எவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் ஒருத்தருக்கு நன்னடத்தை இல்லை, பணிவில்லை அப்படின்றால் அவர்கள் பெற்ற செல்வமும் எல்லா தவமும் விரயமாகி விடுங்கிறதுக்கு உண்மையான உண்மை. ராமாயணத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற பக்தியில் ஒரு அருமையான பொக்கிஷம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு செயலும் நம்ம வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கக்கூடிய அரும்பெரும் பொக்கிஷம்தான். போற்றி பாதுகாத்து வச்சிருந்து கடைப்பிடிக்க வேண்டிய கருத்துக்கள். பணிவு மாதிரியே துணிவும் பணிவால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஐஸ்வர்யம்தான். என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும், என்ன எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், ஜட செல்வங்கள் தவத்தினால் பெற்ற செல்வங்கள், குணநலத்தினால் பெற்ற செல்வம் அல்ல. தவத்தினாலையும் விரதத்தினாலையும் பிடிவாதத்தினாலையும் வாங்கின செல்வங்கள். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நன்னடத்தைங்கிற அந்த நற்குணம் இல்லைன்னா, நல்ல குணம் நல்ல எண்ணம் இல்லைன்னா, நீ தவத்தாலையும் பிடிவாதமாகவும் விரதத்தினாலையும் பகவான்கிட்ட போராடி வாங்கின செல்வத்தினால நம்ம சுகப்பட முடியாதுங்கிறது, குணநலன் இல்லைன்னா சுகப்பட முடியாது அப்படிங்கிறது. சாதாரண மிகப்பெரிய ஒரு அதிகாரி கூட நம்மளை தண்டிக்க மாட்டாங்க. மிக சாதாரண, ஏன்னா அப்படி ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய பணிவும் அடக்கமும் பக்தியும் இருக்கக்கூடிய ஒரு வானர ரூபம் லங்கா தேவதையின் விதியை மாற்றி எழுதிவிட்டது. அப்படித்தான் நடக்கும். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஜெய் குருதேவ்.